You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம மறுபடியும் ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏற்கனவே நம்ம ஊருக்கு போய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து இன்னொரு மேரேஜு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸும் மேரேஜ் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நான் வந்து எல்லா வ்ளாக்ஸுமே போடுறேன். நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பிளானை. ஸோ நம்ம வந்து கிளம்பியாச்சு. அதே கொல்லம் எக்ஸ்பிரஸ் தான், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், கொல்லம் ரீச் ஆகிற ட்ரெயினு. நம்ம வந்து ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸில் தான் போகிறோம். பட் நம்ம எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனது ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான். யாருக்குன்னா எங்களோட சித்தப்பாவுக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மற்ற யாருக்குமே டிக்கெட் கன்ஃபார்ம் பட் வந்து யாருமே வரல ப்ளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உட்காந்து ஆக்குபைட் பண்ணிட்டோம். ஆக்குபைட் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுன்னு சாப்பிட்டு நாங்கள் பாட்டு உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்ருந்தோம். தென் வந்து என்ன ஆச்சுன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நம்ம டிக்கெட் போட்டுட்டோம். நாங்கள் வந்து நேரில் போய் டிக்கெட் போட்டனால வெயிட்டிங் லிஸ்ட்னால டிக்கெட் வந்து கேன்சல் ஆகாது. பட் வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த ஆன்லைன் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். என்ன தான் வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும். இது வந்து எனக்கு இந்த டிடிஆர் தான் சொன்னார். ஸோ வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட் வந்து பிடிஎஃப் மாதிரி வச்சுருந்தாங்க. வச்சுட்டு நம்ம கேட்கும்போது நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சுட்டு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டே வந்து நம்ம நார்மலாக போய் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இந்த ஸ்லீப்பிங் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருந்துக்கலாம். பட் வந்து மற்றபடி நம்ம நார்மலாக வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஆன்லைனில் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர்லேயே ரீஃபண்ட் கெட் பண்ணி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 வீக்குள்ளேயே ரீஃபண்ட் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபைனுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஃபைனை போடுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து நாங்கள் ஆன்லைனில் எடுக்கல, நாங்கள் நேராக தான் போய் எடுத்திருந்தோம். ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைனில் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஆன்லைன் டிக்கெட்டுக்கு வந்து ஃபைனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனுன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு லோக்கல் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த டிக்கெட்டை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபைன் வந்து கம்மியாக இருக்கும். நம்மக்கிட்ட லோக்கல் டிக்கெட் எதுவுமே கிடையாதனால நம்மளுக்கு வந்து ஓவராலாக 800 ஃபைனு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கூடவே வந்து இன்னொரு பையன் ட்ரெயினில் வந்திருந்தான். அவனுமே வந்து எங்கள் கூட நின்றுட்ருந்தான். ஸோ அவனுக்குமே வந்து அவன் கையில் வந்து லோக்கல் டிக்கெட் இருந்துச்சு, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுமே இருந்துச்சு. அவனுக்கு வந்து ஓவராலாக வந்து 500 ஃபைனுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த டிடிஆர் வந்து ரொம்ப சீன் போட்டார். எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. டிக்கெட் வந்து கொடுக்கவே மாட்றாரு, அப்படியே ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தார். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்போ தான் இது மாதிரி சீன் போடும்போது தான் தெரியுது செம்ம டிடிஆர் ஆகிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது நம்ம இன்றைக்கி போலீஸ் ஆகிருக்கலாம், இன்றைக்கி அட்வொகேட் ஆகிருக்கலாம், அது மாதிரி தோணும். அது மாதிரி அன்றைக்கி டிடிஆர் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ட்ரெயின்லேயுமே வந்து எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகிட்டு நாங்கள் வந்து நின்றுட்ருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய பேர் ஃபைனு. எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. ஏன்னா வந்து யாருமே கேன்சல் ஆகலை போல் டிக்கெட்டு. ஸோ வந்து ஃபைனை போட்டு இதாண்டா உன் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக 800 போட்டிருந்தார் ஃபைன். 250 டிக்கெட்டோட காசு வந்து 550ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்ப ஆரம்பிச்சோன்னே நமக்கு தான் டிக்கெட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கதவுக்கிட்ட. ஒரு வழியாக வந்து ஃபன்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து டிடிஆர் வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஸ்லீப்பிங் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே வந்து எங்கெங்கே
எல்லா ஓவராலா வந்து 6 டிக்கெட்டோ என்னமோ அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க சீட் குடுத்தாங்க. ரொம்ப அது மட்டும் தான் நல்லது பண்ணாரு. பட் ரொம்ப ஓவரா ஒரு மாரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நாங்க கண்டுக்கல. எங்களுக்கு சீட் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தென் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆறுதுவாய் மொழியில் நின்றுட்டு இருந்தது. அங்கே நிற்கவே நாங்கள் பாட்டுன்னு ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டு தூங்கி எழுந்து நம்ம பாட்டுன்னு எல்லாரையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் எடுத்துட்டு நான் வந்து ட்ரெயினை வளைச்சி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வளைச்சி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் கசின் தென் வந்து ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, நம்ம இதை எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். இது என்னன்னா வந்து நம்மளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு நம்ம நேரில் போய் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வச்சு ட்ராவல் பண்ணலாம். பட் வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு காட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி நீங்கள் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்பயோ கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம எந்த விதத்துலையுமே குறைஞ்சிட மாட்டோம். நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே அதை சொல்லித்தர வரமாட்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. அது என்ன கர்மம்னு எனக்கு புரியல. எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயம் இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்காங்க. நாங்கள் ஒரு வழியாக ட்ரெயினில் இறங்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி வந்து பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸில் போயிட்டு தென் வந்து இந்த வாட்டி லக்கேஜ் எதுவுமே அவ்வளோ கிடையாது. ஸோ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம். ஓகே காய்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.